இன்னைக்கு வந்து ராகி இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு வந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இடியாப்பு புளியறது எடுத்துக்கலாம். அதில் வந்து சுற்றி நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து இட்லி சட்டியில் வந்து துணியை போட்டுட்டு அதில் வந்து இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ரவுண்ட் ரவுண்டாக நல்லா புளிஞ்சுக்கணும். அது நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் இப்போ இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேகட்டும். இப்போ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ராகி இடியாப்பம் ரெடி. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நல்லா அதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பாலை வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இப்போ கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான தேங்காய் பால் ரெடி. ராகி இடியாப்பமும் தேங்காய் பாலும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.